ஓம் சாந்தி. நான் ஒரு தந்தையை துணைவராக்கிக் கொண்ட ஆத்மா. நான் மறுபிறவி எடுத்த ஆத்மா. என்னுடையது என்பதை ஒரே ஒரு என்னுடைய தந்தைக்குள் அடக்கிவிடும் ஆத்மா. தந்தை மற்றும் குழந்தைகளுடைய செயல் என்ன வித்தியாசம் இருக்கிறதோ அதை நான் அறிந்து கொள்கின்றேன். தந்தை குழந்தைகளாகிய நம்மோடு விளையாட முடியும், ஆனால் சாப்பிட முடியாது. நான் இப்போது சத்தியமானவரோடு தொடர்பு வைத்திருக்கின்றேன். நான் தந்தையோடு புத்தியோகத்தை ஈடுபடுத்தும் போது கரை சேர்ந்து விடுகின்றேன். சத்தியமான நட்பு நம்மை உயர்த்துகின்றது. நான் தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து தந்தையோடு தொடர்பு வைத்துக் கொள்கின்றேன். தந்தையை நினைவு செய்யும் பொழுது தந்தைக்கு சமமாக தூய்மையாக நான் ஆகிவிடுகின்றேன். இது தந்தை மற்றும் குழந்தைகளின் சந்திப்பாகும். பரமாத்மா சுப்ரீம் ஆசிரியராக இருக்கின்றார். குழந்தைகளாகிய நம்மை மகிழ்விப்பது ஆசிரியருடைய வேலையாகும். ஞான மார்க்கம் சுகத்திற்கான மார்க்கமாகும். நாம் சுகத்திற்கான ஆஸ்தியை தந்தையிடமிருந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அனைவரையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த சதோகுணம் சிவத்தந்தையின் பக்தியாகும். சிவத்தந்தைதான் வந்து நம் அனைவரையும் சுகதாமத்திற்கு அழைத்து செல்கின்றார். எல்லையற்ற தந்தையின் மூலம் குழந்தைகளாகிய நமக்கு ராஜ்ய பாக்கியம் கிடைத்தது. மீண்டும் கண்டிப்பாக அது கிடைக்கின்றது. இந்த நினைவு யாத்திரை தனிப்பட்டதாகும். தந்தை கல்ப கல்பமாக நம்மை தூய்மையாக்க வருகின்றார். தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிட்டு நம்மை ஆத்மா என்று புரிந்து கொண்டோம். தந்தையின் நடிப்பே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதாகும். நாம் தந்தையோடு புத்தியோகத்தை ஈடுபடுத்துவதன் மூலம் கரை சேர்ந்து விடுகின்றோம். ஆத்மா தூய்மையாகும் போது சரீரமும் தூய்மையாகின்றது. உண்மையான தங்கமாக ஆகின்றது. யோக அக்னியின் மூலம் நம் விகர்மங்கள் பஸ்பமாகின்றது. அழுக்கும் நீங்கிவிடுகின்றது. நாம் முதலில்
சுந்தராகவும் பிறகு சியாமாகவும் ஆகின்றோம். நாம் ஞானச்சிதையில் அமர்வதின் மூலம் சுந்தராக ஆகிவிடுகின்றோம். நான் ஆத்மா, இது என்னுடைய சரீரமாகும். நான் இங்கே வந்து நடிப்பை நடிக்கின்றேன். இது மிகப்பெரிய எல்லையற்ற நாடகமாகும். கல்பத்திற்கு முன் என்ன நடந்ததோ அது மீண்டும் நடக்கும். இப்போது நாற்று நடப்பட்டு கொண்டே இருக்கின்றது. நாம் தந்தையின் ஸ்ரீமத் படி தேவதைகளாக ஆகின்றோம். இதுதான் உண்மையிலும் உண்மையான புருஷோத்தம சங்கம யுகமாகும். இப்போது எந்த அளவிற்கு முயற்சி செய்கின்றோமோ அந்த அளவிற்கு உயர்ந்தவர்களாக ஆகின்றோம். இது கூட பாடசாலை பள்ளியாகும். தந்தையை நினைவு செய்யும் பொழுது எதிர்கால 21 பிறவிகளுக்கு ஒருபோதும் நோய்வாய்ப்பட மாட்டோம். தந்தையின் வேலை வழி சொல்வது மட்டுமே. தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நம்முடைய ஆயுள் நீண்டதாக ஆகின்றது. முழு உலகத்திலும் நாம் தான் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடியவர்கள். நாம் தான் வழிகாட்டியாக இருக்கின்றோம். நாம் தான் பாண்டவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்றோம். இப்போது முழு சக்கரமும் நம்முடைய புத்தியில் இருக்கின்றது. அதனால் நாம் சுயதர்ஷன சக்கரதாரிகள் ஆகின்றோம். நான் ஒரு தந்தையை துணைவராக்கி உங்களுடன் தான் அமர்வேன். நீங்கள் சொல்வதைத்தான் கேட்பேன். உங்களுடன் தான் சாப்பிடுவேன் என்ற அனுபவத்தை செய்கின்றேன். நான் கெட்ட சகவாசத்தை விட்டு சத்தியமானவருடைய சேர்க்கையில் இருக்கின்றேன். கர்மங்களின் கணக்கு வழக்கை நினைவு யாத்திரை மூலமாக கர்மத்தின் சுமையை முடித்து நான் சம்பூர்ண தூய்மையாக ஆகின்றேன். நான் சங்கமயுகத்தில் என்னை முழுமையாக மாற்றம் செய்து கொள்கின்றேன். மனதார மேரா பாபா என்ற உண்மையான வியாபாரம் செய்து மறுபிறவி எடுத்த ஆத்மா நான். என்னுடையது என்ற வார்த்தை பலவிதமான என்னுடையது என்பதை ஒரே ஒரு என்னுடைய பாபாவிற்குள் அடக்கிவிடும் ஆத்மா நான். என்னை தேடி கண்டெடுத்த இனிமையிலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.